பட்டினி நாடுகள் பட்டியல்ல மொத்தம் 125 நாடுகள்ல 111வது இடம் இந்தியாவுக்கு. அதே மாதிரி என்னன்னு கேட்டீங்கன்னா, தூய்மையான நீர் குடுக்குற இதுல வந்துட்டு 122 நாடுகள் எடுத்த சர்வேல 120வது இடம் இந்தியாவுக்கு. அதே மாரி கருத்து சுதந்திரம் மோசமான இடம். அடுத்து என்வைரன்மென்ட் அதாவது சூழ்நிலை. அதுலயும் மிக மோசமான இடம். அது மட்டும் இல்ல, பெண்கள் பாதுகாப்புல வந்துட்டு மிக மிக மோசமான இடம். இப்படிதான் இந்தியாவோட சூழல் இருக்கு. இது அத்தனைக்கும் யார் காரணம்? தீவிரவாத கட்சி பிஜேபி. பிஜேபி வந்துட்டு எப்படின்னு கேட்டீங்கன்னா, எப்பயுமே ஏழை, எளிய, நடுத்தர மக்களின் ரத்தத்த உறிஞ்சுறா மாரி வரிகள போட்டா எப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, எல்லாமே ஆ சுங்க வரியிலேருந்து, ஜிஎஸ்டி வரியிலேருந்து எல்லா வரிகளும் போட்டு, அதுவும் இல்லாம வந்துட்டு பெட்ரோல், டீசல் விலை, இந்த கேஸ் விலை எல்லாத்தையும் ஏத்தி, அந்த மக்கள்ட்டருந்து ரத்தத்த உறிஞ்சி, அத கார்ப்பரேட்டு வந்துட்டு தர வைப்பாங்க. கார்ப்பரேட் ஏஜென்ட் ஆட்சி தான் இது. நீங்க எடுத்து பாருங்க. குஜராத் முதலமைச்சராக இருந்த தற்போதைய பிரதமர், அப்போ வந்துட்டு அவரோட நிலைப்பாடு என்ன? அவர் என்ன சொன்னார்ன்னு கேட்டீங்கன்னாக்கா, அதாவது ஏன் இந்தியாவோட இது டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு வீழ்ச்சி அடையுதுன்னு கேட்டாரு. அடுத்து வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா, பெட்ரோல், டீசல் விலை, கேஸ் பத்தி. அப்போ இருந்த கேஸ் விலைக்கு இப்போ வந்து ஆல்மோஸ்ட் 2 1/2 மடங்குக்கு மேல கேஸ் விலை. பெட்ரோல் விலை ஆல்மோஸ்ட் அது எப்படின்னு கேட்டீங்கன்னா, 100% இன்கிரீஸ் ஆன மாதிரி ஓரளவுக்கு இன்கிரீஸ் ஆயிருக்கு. இப்படி வந்து எல்லாமே மோசமான சூழல் தான் உருவாகுது. இதில எடுத்து பார்த்துக்கோங்க. அவர் 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 முக்கியமா வச்ச இதுதான். இப்ப டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு எவ்வளோ பெரிய வீழ்ச்சி பாருங்க. வீழ்ச்சிய சரிகட்டுறதுக்காக ரிசர்வ் பேங்க் வந்துட்டு திரும்ப வந்துட்டு அந்த ரெப்கோ வீதவட்டி வந்து 2023ல 4% 6% ஏத்துறாங்க. அப்போ மீட்க முடியல. திரும்ப சரிவு ஏற்பட்டு இருக்கு. இப்போ 96, 97 அந்த லெவல்ல கொண்டு வந்து விட்டுட்டாங்க இப்போ. இப்போ மிக மோசமானது. இத வச்சு தான் வந்துட்டு பெட்ரோல், டீசல் இப்ப பெட்ரோல், டீசல் எடுத்துட்டீங்கன்னா, சர்வதேச சந்தையில வந்துட்டு கச்சா எண்ணெய் விலை குறைஞ்சாலும், அதனோட பலன மக்களுக்கோ, மாநிலங்களுக்கோ அளிக்க மாட்டாங்க. இவங்க அத வந்து செஸ் சர்சார்ஜ் வரிகள் மூலியமா பல லட்சம் கோடி கொள்ள அடிக்கிறது இவங்களோட வேலை. அதுவும் இல்லாம பொதுத்துறை நிறுவனங்கள ஒண்ண கூட விட்டு வைக்கலங்க. எல்லாத்தையும் வித்துட்டாங்க. இப்போ வந்துட்டு அ தமிழ்நாட்டிலயும் அந்த இதுக்கான பங்குகளையும் நெய்வேலி அந்த ம லிக்னைட் பங்குகளையும் விக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. தொடர்ந்து இவங்களுக்கு அவ்வளோதான். 55 லட்சம் கோடியாக இருந்த கடன் தொகையை இப்ப 200 லட்சம் கோடியா கொண்டு வந்துட்டாங்க. இப்போ இவங்களோட பின்னணி நீங்க பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்களேன், 2002லயே வந்து குஜராத் முதலமைச்சர் அப்போ ஒரு கலவரத்தில ஈடுபட்டிருக்காரு. அமித்ஷாவும் கொலை வழக்குல ஈடுபட்டிருக்காங்க. இவங்க மேல உள்ள வழக்குகள் எதுவும் விசாரிக்கப்படாதனால, இவங்க இந்த மாரி மோசமான அதாவது சிறை கம்புகளுக்கு பின்னால் ஒரு வேளை இருக்க வேண்டிய நபர்கள் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்ததுனால, அவங்க இது அதாவது ஒரு நெறிமுறை இல்லாம ஆட்சி ஆள்றாங்க. இப்ப இவங்க ஆட்சி காலத்தில எவ்வளவு கலவரங்கள் நடக்குது பாருங்க. மணிப்பூர்ல அ அந்த வன்கொடுமைகள பத்தி அட்ரஸ் பண்றது வந்துட்டு ஒரு 36 வினாடிகள் சர்வசாதாரணமா இது பண்ணிட்டு போறாரு. அதாவது அதே மாரி வந்துட்டு உத்தரப்பிரதேசத்தில புல்டோசர் கொண்டு அந்த எதிர்க்கட்சி ஆட்கள், எதிர்க்கிற ஆட்கள் வீடுகள்லாம் இடிச்சு இது பண்றாங்க. மணிப்பூர்ல அவ்வளோ பெரிய கலவரம் நடக்குது. இன்னி வரைக்கும் இரட்டை என்ஜின் ஆட்சினாங்க. இரட்டை என்ஜின் ஆட்சி இன்னி வரைக்கும் தேறல அவங்களுக்கு. அதுவும் இல்லாம தற்போதைய தருதலை பிரதமர் ஆரம்பத்திலேருந்து என்னென்ன அயோக்கியத்தனங்கள், அதாவது அடிமுட்டாள்தனங்கள பண்ணாரு பாருங்க. டிமானிட்டைசேஷன். அதுல வந்துட்டு அதாவது நம்ம பணத்த வச்சு நம்மளே பிச்சைக்காரன் மாரி அலைய வேண்டிய ஒரு சூழ்நிலை ஆயிப்போச்சு. அதுல என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம ரூ. 2000 மாத்துறதுக்கு ம பல மணி நேரம் காத்திருக்க வேணும். ஆனா சில பேர் வந்துட்டு கட்டா வந்துட்டு பேங்க்ல மாத்திட்டு போறாங்க. அந்த சேகர் ரெட்டின்னு ஒருத்தர் மாட்டுனாரு. அந்த கேஸ் என்னாச்சு? அதுவும் ஒண்ணுமே இல்லாம போச்சு. அவ்ளோ பணம் மாட்டியும் அது கேஸ் ஒண்ணும் இல்லாம போச்சு. அடுத்து வந்துட்டு இது பாபர் மசூதி ஒரு மிகப்பெரிய அ அநியாயம். அதுவும் வந்துட்டு எந்த சாட்சி இல்லன்ற மாரி போச்சு. இப்படிதான் எல்லா வழக்குகளும் வந்துட்டு எந்த சாட்சி இல்ல, இது இல்லன்னு சொல்லிட்டு பெரிய பெரிய குற்ற வழக்குகள்லாம் இப்படியே போயிட்டு இருந்தா என்ன ஆகுது? பாருங்க ஏடிஎம்ல வந்துட்டு நம்ம பணத்த வச்சுட்டு நம்மள பிச்சைக்காரன் மாரி ஆள விட்டாங்களா? அடுத்து ஏடிஎம் மரணங்கள். ஒரு 100க்கும் மேல ஏடிஎம் மரணங்கள் ஆச்சு. அதுக்கப்புறம் அதுல வந்து எவ்வளவு செலவினம் இது ஒரு பக்கம். அடுத்தது என்னன்னு கேட்டீங்கன்னா, கொரோனாவ எவ்வளவு கேவலமா கையாண்டது வந்து தற்போதைய தருதலை பிரதமர் தான். அதுல என்னன்னு கேட்டீங்கன்னா, அவசர கதியில அ முடக்கம். பொது முடக்கம். என்னன்னு கேட்டீங்கன்னா, அவங்கவங்க வீட்டுக்கு போறதுக்கான அனுமதி, அந்த நேர கால அவகாசம் குடுத்துருந்தா அவங்கவங்க வீட்டுக்கு போயிருப்பாங்க. எத்தன புலம்பெயர் தொழிலாளர்கள் மரணம் அடைஞ்சாங்க. போற வழியில மரணம் அடைஞ்சாங்க. அவங்க போக முடியாம தவிச்சாங்க. சாப்பாடு இல்லாம அவஸ்தைப்பட்டு எல்லாம் என்னென்ன இது? இந்த பிரச்சனையில கூட ஒருத்தர் கூட ஒரு ரூ. 500 காசு கூட எந்த குடிமக்களுக்கும் குடுக்கல. அதே இந்த ஊசிய போடுறது கூட வந்துட்டு கோர்ட் வரைக்கும் போயிட்டு நம்ம ஊசி வாங்கினது போச்சு. அந்த ஊசி எந்த நிறுவனம் அந்த ஸ்ரீராம் அந்த நிறுவனத்துக்கிட்ட இருந்து 95 கோடியோ என்னமோ வந்துட்டு இது வாங்கியிருக்காங்க. பணம் வாங்கியிருக்காங்க. இப்படிப்பட்ட அதாவது பெகாசிஸ் மென்பொருள் ஊழல், ரஃபேல் ஊழல், இவங்க செய்யறது அத்தனையுமே வந்துட்டு எப்படின்னா ஊழல். அதே மாரி சிஏஜி அறிக்கையில 7,50,000 கோடிக்கு ஊழல்.
அப்புறம் கட்டின மேம்பாலங்கள்லாம் எவ்வளோ இடிஞ்சு போய் விழுந்திருக்கு. அதாவது கலவரங்கள் வந்துட்டு இந்த 12 வருஷத்துல அதாவது நடக்கக்கூடாத கலவரங்கள் அத்தனையும் நடந்திருக்கு. அதே மாரி ஆளுநர்கள், எதிர்க்கட்சி ஆளும் மாநிலங்கள்ல எப்படிப்பட்ட அயோக்கியத்தனங்கள செய்றாங்கன்னு பார்த்துருக்கீங்க. அதாவது ஆளுநர்கள் தங்கள் லிமிட்டுக்கு மேல வந்துட்டு அது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரச எந்த அளவுக்கு பாதிக்கிற மாரி ஒரு செயல்பாடுகள். இப்போ ஆர்.என். ரவி எடுத்துக்கோங்க. நம்மளோட நிலப்பரப்பு 156 ஏக்கர்ல நிலப்பரப்புல ஒரு கவர்னர் இருக்கிறாரு. அதுல வந்துட்டு அவருக்கான சலுகைகள்ல எல்லா செலவுகள்லாம் அவ்வளோ அதிகம். நம்மளோட உற்பத்தி நட்டு, நம்ம தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கே துரோகம் பண்றது, அந்த மக்களின் உணர்வுக்கு எதிராக செயல்படுறது இவங்களோட வழக்கம். இதெல்லாம் பார்த்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கங்களேன், சுங்க வரி கட்டணம் வருஷத்துக்கு 2 தரம் ஏறுது. இப்படி வந்துட்டு அதாவது ஜிஎஸ்டி வரிகள் அத்தியாவசிய பொருட்கான பல வருஷம் வசூல் பண்ண அந்த கொள்ளையெல்லாம் திடீர்னு குறைச்சாங்க. இவங்க எந்தெந்த நேரத்தில குறைப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா, தேர்தலுக்கு முன்னாடி, இல்ல எதனா தோத்து போயிட்டாங்கன்னா, அந்த மாரி சூழ்நிலையில மட்டும் தான் இவங்க குறைக்கிறதுக்கு போறது. ஆனா இதே எண்ணெய் நிறுவனங்களுக்கு ஒரு பாதிப்புன்னு வச்சுக்கங்களேன், உடனே கலால் வரிய குறைப்பாங்க. தங்கள் வருமானத்த கூட குறைச்சுக்கிட்டு அந்த நிறுவனங்கள காப்பாத்துவாங்க. ஏன்னா, அவங்க கிட்ட இருந்து தானே வருமானம். அதே மாரி ஒரு தேர்தல் ஆணையம் எவ்வளோ கேடுகெட்ட செயல்பாடுகள செய்து, அத கண்டிக்க நீதிமன்றம் தயாரா இல்ல. அதாவது எப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, அவ்வளோ அயோக்கியத்தனங்கள் ஒரு சின்ன ரூம்ல 80 பேர் இருந்த மாதிரியும் என்னென்னமோ ராகுல் காந்தி நெறைய விஷயங்கள சுட்டிக்காட்டினாரு. ஆனா, அதுக்கான சரியான இதுவும் இல்ல. இப்ப நடந்த அந்த எஸ்ஐஆர் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அதுலயும் வந்துட்டு அவ்வளோ அயோக்கியத்தனங்கள் நடந்திருக்கு. அதுவும் வந்துட்டு சரிவர விசாரிக்கப்படல. இதுக்கு அடுத்தபடியா என்னன்னு கேட்டீங்கன்னா, தன்னிச்சையாக செயல்பட வேண்டிய அமைப்புகள். எது எது? வருமான வரித்துறை, அமலாக்கத்துறை, அதுக்கப்புறம் வந்துட்டு மத்திய புலனாய்வு துறை, தேசிய புலனாய்வு நிறுவனம். இந்த நிறுவனங்கள்லாம் அந்த அதிகாரிகள் எதுக்காகனாக்கா, நீதி நிலைநாட்டுறதுக்கும், ஊழல் செஞ்சவங்களுக்கு பிடிக்கிறதுக்கும். ஆனா, அப்படியா பயன்படுத்துறாங்க? ஏவல் நாய்களாகவும், அதாவது எப்படின்னா எதிர்க்கட்சியில உள்ள முக்கியமான தலைவர்கள பிஜேபிக்கு வரவழைக்க புரோக்கர்களாகவும் பயன்படுத்துறாங்க. அடுத்து என்னன்னு கேட்டீங்கன்னா, தொழிலதிபர்கள மிரட்டி, அவங்க கிட்ட இருந்து நன்கொடை பெறுறதுக்காக வந்துட்டு, அம் இது ரவுடிகளா யூஸ் பண்றாங்க. பாண்டுகள் மூலியமா எவ்வளோ 1000 கோடி இவங்க வாங்கியிருக்காங்க. எத்தனை இடங்கள்ல இது கட்டியிருக்காங்க. எவ்வளோ செலவு பண்றாங்க ஒரு ஒரு தேர்தலுக்கும். அது எவ்வளவு அதாவது சமூக வலைதளங்கள்ல எவ்வளோ கரப்ட் பண்றாங்க. பார்த்துக்கோங்க. பொய் செய்திகள்னால அதாவது பிஜேபினாலே வந்துட்டு அவங்களோட மூலதனமே வந்துட்டு பொய் பித்தலாட்டம், அவதூறுகள், அதாவது அநியாயங்கள். இதுதான் அவங்களோட முதலீடு. இப்படிப்பட்ட அதாவது எல்லா இந்தியால உள்ள அத்தனை மாநிலங்களையும் ஏதாவது ஒரு கோல்மால் பண்ணி வராங்க. அது இல்லாம ஏடிஎம் குறித்து பயங்கர ஒரு ஐயம் ஏற்படுது. இப்படி தொடர்ந்து இவங்க வந்துட்டு அயோக்கியத்தனங்கள அரங்கேற்றிட்டு வராங்க. தமிழ்நாட்டுல வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, இவங்களோட இது செல்லுபடி ஆவல. எவ்வளவோ கஷ்டப்பட்டு இந்த திராவிட கட்சிகள் வந்துட்டு அவங்கள தடுத்தா கூட திமுக பெரிய அரணா இருந்தது. இப்ப அந்த திமுகவ வந்துட்டு எதிர்க்கிறதுக்காக வேண்டி, ஒன்றிய கைக்கூலியா நடிகன் விஜய வந்துட்டு இவங்க புரமோட் பண்றாங்க. இப்ப எப்படின்னு கேட்டீங்கன்னா, சமூக வலைதளங்கள்ல அதே ட்ரெண்ட். எப்படின்னு கேட்டீங்கன்னா, பொய் பித்தலாட்டங்கள இது பண்ணி பண்றாங்க. ஒரு ம சிபிஐ அமைப்பு, அதாவது உச்சநீதிமன்ற நீதிபதி தலைமையில இயங்குற அமைப்பு, அதாவது இதுவரைக்கும் கே அ இது கேஸ் போட்டதுலருந்து, இது பண்ணதுலருந்து இன்னி வரைக்கும் ஜனவரிக்குள்ளேயே ஒரு இது குடுத்துருக்கணும். அவங்க குடுக்கல. இப்ப வந்துட்டு ஜூலை மாசம் 2026 வருஷம். இதுவரைக்கும் வந்துட்டு எந்த விதமான ஒரு இதுவும் குடுக்காம மக்கள் வந்துட்டு குழம்பி போயிருக்காங்க. உண்மையிலேயே வந்துட்டு நடிகன் விஜய் நம்புற மக்கள்லாம் எதிர்க்கட்சி மேல பழி போட்டு, அத அரசியல் ஆதாயமா தேடுறாங்க. இதே மாரி தான் புல்வாமா தாக்குதலும்போது ஒன்றிய அரசு அது பாதுகாப்பு குறைபாடுனால ஏற்பட்ட இத வந்துட்டு தங்களுக்கு சாதகமா ஆக்கி அந்த எலக்ஷன்ல ஜெயிக்கிறாங்க. இப்படி அதாவது குற்ற வழக்குகள்ல உள்ளவங்க வந்துட்டு உயர் பதவிகள்ல தொடர்ந்து நீடிக்கிறதுக்கு எது காரணம்? நீதிமன்றத்தின் குறைபாடுகள் தானே! செயல்பாடுகள் தானே காரணம். நீர்த்து போன இந்த நீதிமன்றங்கள் செயல்பாடுகள் வந்துட்டு எப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது தாமதிக்கப்பட்ட நீதி மறுக்கப்பட்ட நீதிக்கு சமம்ன்றாங்க. இவங்க வந்து ஒரு நீதிய வந்துட்டு உரிய நேரத்தில குடுக்க முடியாத நீதிமன்றங்கள், எப்படி வந்துட்டு எப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, ஒரு சாமானியனுக்கு ஒரு தண்டனை குடுக்குற அருகதை இருக்குதுன்றது ஒரு சாமானியனோட கேள்வி. ஒரு வந்து உரித்த காலத்தில அது நீங்க என்ன பண்றீங்களோ, ஏது பண்றீங்களோ தெரியாது. அந்த உரிய காலத்தில இப்ப வந்து 2016ல அ அப்பாவோ வழக்கு அ பதிவு பண்றாரு. அவரோட தேர்தல் வழக்கு. அத 2026ல குடுக்குறீங்க. வந்து அ எந்த குற்ற உணர்ச்சியுமே இல்லையா நீதிமன்றங்களுக்கு? இப்படிப்பட்ட அருவருப்பான அந்த தீர்ப்ப குடுத்தா என்ன? நீங்க குடுக்கலன்னா என்ன? ஒரு சாமானியனுக்கு என்ன புரியுது? ஏதாவது எப்படின்னாக்கா, ஒரு தகுதியான ஒரு ஒரு வழக்க எடுத்து, உரிய நேரத்தில உங்களால தீர்ப்பு வழங்க முடியலன்னா, இந்த நீதிமன்றங்கள் வந்துட்டு ஒரு ஏகப்பட்ட குழப்பத்தையும், மக்கள் கிட்ட இருக்கிற நம்பிக்கையும் சிதைக்குதுல்ல. இப்ப இந்தியாவுல நீதி கிடைக்குமான்றதான ஒரு சாமானியனு நீதிமன்றத்துக்கு போயிட்டான்னு வச்சுக்கலாம், அவன் படுற அவஸ்தையும் அ அவஸ்தை கொஞ்சம் நஞ்சம்லாம் சொல்லவே முடியாது. இது இதெல்லாம் எப்ப திரும்ப நிலுவையில் உள்ள வழக்குகள். இப்போ வந்துட்டு இன்னொரு முக்கியமான விஷயம். தானாக முன் வந்து வழக்குகள் எடுக்குறாங்க. எந்த அடிப்படையில எடுக்குறீங்க அந்த வழக்குகள? ஒண்ணுமே புரியல. அதாவது திடீர்னு எதிர்க்கட்சிக்கு அதாவது ஒன்றிய அரசுக்கு எதிரான விஷயங்களுக்கு வந்து தானா முன் வந்து வழக்குகள் எடுப்பீங்க. மீதி வழக்குகள்லாம் அப்படியே இருக்கும்.
அது வந்துட்டு அ எந்த அடிப்படைன்னே புரியல. அதே மாரி சில வழக்குகள் அப்படியே நிலுவையில காலம் காலமா இருக்கு. அத ஏன் விசாரிக்க மாட்டீங்க? விசாரிக்க மாட்டீங்கன்னா, அத தள்ளுபடி பண்ணிடுங்க. வழக்குகள இவ்ளோ பெண்டிங் வச்சுட்டு மக்களோட நம்பிக்கைய சிதைக்கிறீங்க. அதாவது ஒரு நாட்டுல ஒரு குழப்பத்த ஏற்படுத்துறீங்க. அயோக்கியர்களுக்கு சாதகமான ஒரு சூழல ஏற்படுத்துறீங்கன்ற இது ஒரு சாமானியனோட அ ஐயம். இப்படிப்பட்ட சூழல ஏற்படுத்துனா, பின்ன கொலை, கொள்ளை, பாலியல் வன்கொடுமைகள் நடக்கத்தான் செய்யும். எப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுக்கு முழு முதற் காரணம் வந்துட்டு நீதிமன்றங்களின் நீர்த்துப் போன செயல்பாடுகள் அப்படின்றது தான் வந்துட்டு ஒரு சாமானியனோட எண்ணம். அத வந்து உடைக்கணும்னா நீதிமன்றங்கள் வலுவடையணும். அவங்க வந்து நீங்க என்ன பண்ணுவீங்களோ ஒரு கால வரையறை இருக்குன்னா, இந்த வழக்குக்கு இந்த நேரத்துக்குள்ள அத தீர்ப்பு சொல்லணும்னா, அந்த தீர்ப்ப நீங்க சொன்னீங்கன்னா தான் அது நீதிமன்றம். இல்லன்னு வச்சுக்கங்களேன், அதுக்கு கட்ட பஞ்சாயத்தே மேலாச்சே. ஏன்னா இப்படிப்பட்ட சூழல் உருவாக காரணமான அந்த அத்தன அரசியல்வாதிகள் இப்போ வந்து குற்றம் சாட்டப்பட்ட அத்தன அரசியல்வாதிகளும் தெம்பா இருக்காங்க. ஆனா நல்லவன் மட்டும் அவஸ்தைப்படுறான். அவன வந்துட்டு அயோக்கியன் வந்துட்டு என்ன டார்ச்சர் பண்ண முடியுமோ அப்படி பண்றான். அவன் நெனச்சா என்ன வழக்கு வேணா ஒரு யோகிய மேல போட முடியும். அப்படிப்பட்ட சூழல்ல என்னைக்கு உடையுதோ, அப்பதான் வந்துட்டு இந்தியா நிம்மதியா இருக்கும். அதுவும் இல்லாம வந்துட்டு இந்த பாலியல் குற்றங்கள், கொலைகள், கொள்ளைகள் குறையும். முதல்ல குற்ற வழக்குகள் உள்ளவனுக்கு ஜாமீன் எப்படி கிடைக்குது? என்ன அடிப்படையில கிடைக்குது? சரி இதுக்கு ஏதாவது ஒரு அடிப்படை இருக்கா? ரைட். இது இந்த ஒரு பக்கம். நீதி அரசர்கள்னா வந்துட்டு தேவதூதர்களா? அவங்க மனுஷங்க இல்லையா? அவங்க என்ன வேணா கருத்துக்கள வைக்கலான்னு ஏன்னா அரசியலமைப்பு சட்டத்துல இது குடுத்துருக்கா? அப்படி எதுவும் இல்லையே! நீதி அரசர்கள் வந்துட்டு அவங்களோட இதுல இருக்கணும்ல. இப்ப தவறா இப்போ ஜெயலலிதா அவர்கள் வழக்குல வந்துட்டு ஒரு நீதியரசர் குன்ஹா வந்துட்டு தண்டனை அறிவிக்கிறாரு. அத குமாரசாமின்றவர் வந்துட்டு அத உடைச்சு விடுதலை பண்றாரு. இப்ப இதுல யார் சரி, யார் தப்பு? ஒரு சாமானியன் எத எடுத்துக்கணும்? இப்ப வந்து இந்த மாரி வந்துட்டு இப்ப தவறு செய்த நீதிபதிகளுக்கு, இல்ல தவறான தீர்ப்பு குடுத்த நீதிபதிகளுக்கு எந்த தண்டனையுமே கிடையாதா? அப்ப அவங்களுக்கு அக்கவுண்டபிலிட்டியே கிடையாதா? ஆனா உச்சநீதிமன்றங்கள் வந்துட்டு ஒரு இலவசங்கள பற்றிய பார்வையும், இடஒதுக்கீடு பற்றிய பார்வையும், நீட் தேர்வ பற்றிய பார்வையும் ஏன் மோசமா இருக்கு? நீட் தேர்வுல இத்தன மரணங்கள் நடக்குது. அத பத்திய உச்சநீதிமன்றத்துக்கு கவலை இல்ல. இடஒதுக்கீட பத்தி கவலை இல்ல. ஒரு வந்து தாழ்த்தப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட சமூகம் மேல வரணும்னா, அத பத்தி ஒரு புரிதல் இல்ல. ஆனா அடிப்படை வசதிகள் இல்லாத ஏழை மக்களுக்கு குடுக்குற அடிப்படை வசதிகள வந்துட்டு இலவசங்கள்னு கொச்சப்படுத்துறீங்க. அவங்க சோம்பேறிகள் ஆயிடுவாங்க. ஏன் இதே நீதிபதிகளுக்கும், அரசியல்வாதிகளுக்கும், மத்தவங்களுக்கும் குடுக்குற பாதுகாப்பு, ஒய் பிரிவு, இசட் பிரிவு, மத்த அவங்களுக்கு குடுக்குற சலுகைகள் உங்களுக்கு கணக்குல தெரியலையா? ஏன் உங்க சலுகைகள நீங்க குறைச்சுக்கலாமே! வேண்டான்னு சொல்லலாமே! நாட்டு நடப்பு இப்படி இருக்கு. நாடு இவ்வளோ கடன் இதுல இருக்கு. அப்படின்னு சொல்றாங்களே! ஏன் அத வந்துட்டு உங்களால இது பண்ணிக்க முடியல? பொதுத்துறை நிறுவனங்கள ஒரு ஒன்றிய அரசு பூரா வித்து தீக்குது. இதுக்கு வந்து நீதிமன்றத்தில எந்த விதமான இதுவும் இல்ல. தானா வந்து எந்த வழக்குகள் எடுக்கல. எதுக்காக விக்கிறாங்க? முந்தைய அரசு ஏற்படுத்தி வச்சிருந்த அந்த ஒரு இந்திய நாட்டினோட ஸ்டெபிலிட்டிய சீர்குலைக்கிறாங்க. அதே மாரி வந்துட்டு அவங்க ஆளுநர்கள வைத்து எதிர்க்கட்சி ஆளும் மாநிலங்கள சிதைக்கிறாங்க. அரசியலமைப்பு சட்டத்த மீறுறாங்க. கூட்டாட்சி தத்துவத்த சிதைக்கிறாங்க. மத நல்லிணக்கத்த சிதைக்கிறாங்க. இதுக்கெல்லாம் எந்த விதமான தீர்வும் இல்ல. அது நீதிமன்றங்கள் வலுவடைஞ்சால் ஒழிய வேற இதுக்கு தீர்வு இல்லன்னு சொல்லி என்னோட உரைய முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.